viewers, நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல எல்லாம் நீங்க present tense படிச்சிருப்பீங்க. presentனாலே உங்களுக்கு என்னன்னு தெரியும், பாஸ்ட்னாலும் என்னன்னு தெரியும், ஃபியூச்சர்னாலும் என்னன்னு தெரியும். ஆனா அது வந்து சிம்பிள் presentனா ஈஸியா நம்ம பேசிடுவோம். He comes, he goes, she reads, அதெல்லாம் தான் சிம்பிள் present. past I ran, I came, I ate, இதெல்லாம் வந்து past. ஃபியூச்சருக்கு வந்து என்ன பண்ணுறோம், will ஆட் பண்ணாலும் ஃபியூச்சரை நம்ம நினச்சிக்கிறோம். I will come, he will go, he will do, இந்த மாதிரி நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட், சிம்பிள் பாஸ்ட், சிம்பிள் ஃபியூச்சர் இது எல்லாருக்குமே ஈஸியாக தெரியும். ஆனால் அந்த கண்டினியூஸ் அப்படின்னு வரும்பொழுது எல்லாருமே கொஞ்சம் பயந்துக்கிற மாதிரியும் இல்லை அது கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் அது ஒன்றுமே இல்லை, ரொம்ப ஈஸியான ஒரு இதுதான். ஸோ நம்ம வந்து இன்னைக்கு கண்டினியூஸ் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது ப்ரெசன்ட் கண்டினியூஸும் பார்ப்போம், பாஸ்ட் கண்டினியூஸையும் பார்ப்போம், ஃபியூச்சரையும் பார்ப்போம். ஸோ நம்மளுக்கு அது சிம்பிளாக எப்படி நான் உங்களுக்கு சொல்கிறதுங்கிறது தான் நான் இன்னைக்கு டீச் பண்ண வந்திருக்கேன். இப்போ வந்து நம்ம ப்ரெசன்ட் கண்டினியூஸ்னா முதல்ல மீனிங் என்னன்னு நம்ம பார்க்குறோம். ப்ரெசன்ட் கண்டினியூஸ் இது ஒரு செய்கை தொடர்பாக நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு செய்கை, சம் ஒர்க், ஏதோ ஒரு வேலை அது நடந்துட்டு இருக்குது அப்படின்னு காட்டுறது தான் வந்து கண்டினியூஸ். நடந்து கொண்டிருக்கிறது, இட்ஸ் கோயிங் ஆன், இது நடந்து கொண்டிருக்கிறது, அதுதான் ப்ரெசன்ட் கண்டினியூஸ். அதாவது ஒரு செய்கை தொடர்பாக நடந்து கொண்டிருக்கிறது என்று காட்டும். இதுவே பாஸ்ட் கண்டினியூஸ்னா என்ன அப்படின்னா, இது ஒரு செய்கை தொடர்பாக நடந்து கொண்டிருந்தது, அதாவது நடந்து கொண்டு இருந்தது, ஆனால் அது எப்போ முடிஞ்சதுன்னு நம்மளுக்கு தெரியாது. ப்ரெசன்ட் கண்டினியூஸ்னா அது நடந்துகிட்டே இருக்குன்னு அர்த்தம். பாஸ்ட் கண்டினியூஸ்னா நடந்துட்டு இருந்தது, பட் we don't know when it is. ஸோ இதுதான் வந்து கண்டினியூஸனுடைய டெஃபினேஷன். ப்ரெசன்ட் கண்டினியூஸ், பாஸ்ட் கண்டினியூஸ் இதுதான். இப்போ நான் உங்களுக்கு ஒரு 4 எக்ஸாம்பிள் எழுதுனேன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க. ஏற்கனவே நான் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு ப்ரெசன்ட் டென்ஸில் வந்து am, is, are இதெல்லாம் தான் ப்ரெசன்ட் டென்ஸ். ஐ கூட ஆம் வரும்னு நான் சொல்லியிருப்பேன். அதே மாதிரி he, she, it கூட is வரும்னு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி they, we கூட ஆர் வரும்னு சொல்லியிருக்கேன். ஸோ ஆம், இஸ், ஆர் இதெல்லாம் வந்து ப்ரெசன்ட் டென்ஸ்னு ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். அதே மாதிரி பாஸ்ட் டென்ஸ்க்கு ஆமுக்கு பாஸ்ட் டென்ஸ் வாஸ் தான், இஸுக்கு பாஸ்ட் டென்ஸ் வாஸ் தான், ஆருக்கு பாஸ்ட் டென்ஸ் வேர், அவ்வளோதான், வேற எதுவுமே இல்லை நம்மளுக்கு பாஸ்ட் டென்ஸ். ஆனால் நம்ம கண்டினியூஸ் அப்படிங்கும் பொழுது அந்த வேர்புங்கிறது என்னது, வினைச்சொல். அந்த வினைச்சொல் வந்து ஐஎன்ஜி ஆட் பண்ணி வரும், அதுதான் கண்டினியூஸ். அதாவது வினைச்சொல் அப்படிங்கிற ஒரு வேர்டு இருக்கும் அந்த ஒரு சென்டென்ஸ்ல, அது கூட ஐஎன்ஜி ஆட் பண்ணி வர்றதுனால நம்ம அதை வந்து கண்டினியூஸ். இப்போ வேர்புனா என்ன, வினைச்சொல். தமிழ்ல ஒரு வேர்பு, இங்கிலீஷ்ல சென்டென்ஸ்ல நம்ம பார்க்கும் பொழுது வேர்புங்கிறது வந்து ஒரு ஆக்ஷன் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ரன் இது வந்து ஒரு வேர்பு. அப்போ இந்த வேர்போட நம்ம ஐஎன்ஜி சேர்த்தும் பொழுது அது என்ன சொல்கிறோம், கண்டினியூஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ உங்களுக்கு ப்ரெசன்ட் கண்டினியூஸும் பாஸ்ட் கண்டினியூஸும் நான் டுகெதராக உங்களுக்கு எழுதி காட்டுறேன். அப்படி பார்க்கும் பொழுது உங்களுக்கு இந்த கண்டினியூஸுங்கிறது வந்து ரொம்ப ஈஸியாக போயிடும். கண்டினியூஸ் நினச்சி நீங்கள் எப்பவுமே கவலைப்பட வேண்டியது கிடையாது. ஸோ வில் சி. ஸோ நான் இங்கே வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ், இங்க வந்து பாஸ்ட் கண்டினியூஸ். எப்பவுமே கண்டினியூஸ்ல நம்ம என்ன பண்றோம், வேர்பு கூட ஐஎன்ஜி ஆட் பண்றோம். அதே மாதிரி தான் இப்போ நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்லி தர போறேன். I am drawing. I am drawing அப்படின்னா இது ஒரு செயல். draw அப்படிங்கிறது வந்து வரைகிறது, அது ஒரு செயல். இந்த செயல் வந்து கண்டினியூஸா நடந்துகிட்டே இருக்கிறது தான் ப்ரெசன்ட் கண்டினியூஸ். I am drawing, நான் வரைந்து கொண்டிருக்கிறேன். present
கண்டினியூஸ் ஐ ஆம் டிராயிங், நான் வரைந்து கொண்டிருக்கிறேன். இந்த ப்ரெசன்ட் கண்டினியூஸை வந்து நான் என்ன பண்ணுறேன், பாஸ்ட் கண்டினியூஸாக இதுவே நான் உங்களுக்கு எழுதி காட்டுறேன். ஐ வாஸ் டிராயிங். இப்போ இதே ப்ரெசன்ட் கண்டினியூஸை நம்ம வந்து இங்கே பாஸ்ட் கண்டினியூஸில் எழுதுகிறோம். அதுதான் நான் வந்து ஐ வாஸ் டிராயிங். இங்கே எப்படி எழுதியிருக்கேன், ஐ ஆம் டிராயிங்னு எழுதியிருக்கேன். இங்கே வந்து ஐ வாஸ் டிராயிங் அப்படின்னா நான் வரைந்து கொண்டிருந்தேன். இப்போ உங்களுக்கு ஈஸியா கண்டினியூஸ்னா என்னன்னு புரியும். கண்டினியூஸ் அப்படிங்கும் பொழுது வேர்பு கூட ஐஎன்ஜி கம்பல்சரியா நம்ம ஆட் பண்ணுவோம். அப்பதான் அது வந்து கண்டினியூஸ் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். தமிழ்ல வந்து நான் வரைந்து கொண்டிருக்கிறேன், நான் வரைந்து கொண்டிருந்தேன். இங்கிலீஷ்ல வந்து ஐ ஆம் டிராயிங், ஐ வாஸ் டிராயிங். இந்த ஆம் வந்து வாஸா மாறிடுச்சு. பட் வேர்பலா அப்படியே கண்டினியூஸா இருந்துகிட்டே தான் இருக்கும். அதே மாதிரி இன்னொன்னு பார்க்கலாம். The dog is running on the road. இதே நம்ம எப்படி எழுத போறோம், பாஸ்ட் கண்டினியூஸ்ல இங்க என்ன இருக்கு, மெயின் verb ரன்னிங். அந்த மெயின் verb ரன்னிங் அப்படியே தான் வரும், ஏன்னா இட் இஸ் கண்டினியூஸ். ஆனா அந்த ஹெல்பிங் verb இஸ் வந்து உங்களுக்கு வாஸா மாறிடும். So the dog was running on the road. So the dog is running on the road அப்படிங்கிறது தான் present tense. ஒரு நாய் ரோட்டின் மேலே ஓடி கொண்டிருக்கிறது. ஒரு நாய் ரோட்டின் மேலே ஓடிக்கொண்டிருந்தது அப்படின்னு அர்த்தம். ஸோ உங்களுக்கு வந்து சிங்குலர்ல ப்ளூரல்ல உங்களுக்கு சிங்குலர்ல எப்படி வரும்னு நான் காட்டிட்டேன். அதே மாதிரி நம்ம வந்து ப்ளூரல்ல எப்படி இருக்கும்னு சொல்லி பார்க்க போறோம். They are eating. They are eating. இதுதான் மெயின் verb. அவர்கள் சாப்பிட்டு கொண்டே இருந்தார்கள் அப்படிங்கும் பொழுது அது past tense. They are eating. அவர்கள் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறார்கள். ஸோ இது வந்து இந்த செயல் நடந்துட்டு இருக்கு. அதுதான் they are eating. அதே மாதிரி நம்மளுக்கு are வந்து present tense. அப்ப ஆரோட past tense வந்து were. They were eating. அவர்கள் சாப்பிட்டு கொண்டே இருந்தார்கள். ஸோ இப்போ உங்களுக்கு இந்த கண்டினியூஸ் ப்ரெசன்ட்ல கண்டினியூஸ் பாஸ்ட்ல எப்படி இருக்கும்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். எந்த கஷ்டமும் கிடையாது. அந்த ஆம் வந்து இஸ், ஆம் வந்து வாஸா மாறும். அதே மாதிரி இஸ் வந்து வாஸா மாறும். அதே மாதிரி ஆர் வந்து வேற மாறும். வேற எதுவுமே இதில் நீங்கள் கஷ்டப்பட வேண்டியதே இல்லை. இதை விட இந்த வேர்ப்ஸை தவிர வேற எந்த வேர்ப்ஸும் வரக்கு சான்சஸ் இல்லை. ஸோ உங்களுக்கு இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். They were eating, they were coming, they were speaking. அவர்கள் பேசிக் கொண்டிருந்தார்கள், அவர்கள் சாப்பிட்டு கொண்டிருந்தார்கள், அவர்கள் விளையாடி கொண்டிருந்தார்கள், அவர்கள் வரைந்து கொண்டிருந்தார்கள். இதெல்லாம் தான் பாஸ்ட் கண்டினியூஸ். அவர்கள் சாப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் விளையாடி கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் வரைந்து கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ். சிம்பிள் திங் வந்து அந்த மெயின் வேர்பு கூட ஐஎன்ஜி கண்டிப்பாக ஆட் ஆகும். அந்த ஐஎன்ஜி ஆட் பண்ணும் பொழுதே இட் இஸ் கண்டினியூஸ் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கலாம். அப்புறம் வந்து ஹெல்பிங் வேர்புக்கு கண்டிப்பாக அந்த பாஸ்ட் டென்ஸை மட்டும் நீங்கள் செக் பண்ணிகிட்டே இருக்கணும். ஆமுக்கும் இஸுக்கும் வாஸ் தான் வரும், ஆருக்கு வேறு தான் வரும். ஸோ இதை விட சிம்பிளாக நீங்கள் புரிஞ்சிக்க முடியுமா? முடியாது. இதுதான் ரொம்ப சிம்பிள். இதை விட எப்படி சொல்கிறது, ஈஸியாக சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு புரிகிற மாதிரி தமிழில் எழுதி உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இதில் இனிமேல் நீங்கள் தவறு செய்ய மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நம்ம வந்து ஃபியூச்சர் கண்டினியூஸ் எப்படி பார்ப்போம்.
எப்படி யூஸ் பண்ணணுங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். அதுவும் இதே மாதிரி சிம்பிள் தான். ஃபியூச்சர் அப்படிங்கிறது வந்து என்னது, எதிர்காலத்தில் வந்து நடக்கக்கூடியது, அதை தான் நம்ம வந்து ஃபியூச்சர் அப்படின்னு சொல்கிறோம். அந்த ஃபியூச்சர் கண்டினியூஸில் வந்து அந்த மெயின் வேர்போட ஐஎன்ஜி கம்பல்சரியாக சேரும். ஆனால் கூட வந்து அதனுக்கு துணையாக வந்து ஹெல்பிங் வேர்பு என்ன வரும்னா வில் பி அப்படிங்கிறத சேரும். அதாவது முக்கிய வினைச்சொல், முக்கிய வினைச்சொல்லில் ஐஎன்ஜி வரும், அதற்கு துணையாக will be வரும். அதாவது she will come, அவள் she will come, அவள் வருவாள். இது வந்து சிம்பிள் ஃபியூச்சர். அவள் she will come, அவள் வருவாள் அப்படிங்கிறது வந்து சிம்பிள் ஃபியூச்சர். இதுவே நம்ம கண்டினியூஸ்ல எழுதும்போது எப்படி எழுதுவோம்னா she will be coming, she will be coming. அப்போ உங்களுக்கு அந்த இந்த சொல்லல மெயின் சொல்லல ஐஎன்ஜி வருது, அதற்கு துணையாக will be. ஸோ ஃபியூச்சர் கண்டினியூஸுக்கு வந்து நம்ம ஐஎன்ஜி சேர்த்துறோம், அது கூட துணையாக will be வரும். she will be coming, அவள் வந்து கொண்டிருப்பாள், அவள் வந்து கொண்டிருப்பாள். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். she will come, she will be coming, அவள் வந்து கொண்டு இருப்பாள். so she will help, she will be helping அப்படின்னு மீனிங். இது வந்து நான் வந்து she கூட will போடுறேன். அதே மாதிரி ப்ளூரலுக்கும் பார்ப்போம் நம்ம. they will do, அவர்கள் செய்வார்கள், அவர்கள் செய்வார்கள். they will be doing, இதுவும் அதே மாதிரி தான் வரும். உங்களுக்கு அந்த எஸ் வாஸ் அந்த மாதிரி கன்ஃபியூஷன் இதில் இல்லாமல் ஈஸியாக உங்களுக்கு தெரியும். அவர்கள் செய்து கொண்டிருப்பார்கள், இருப்பார்கள். ஸோ ஃபியூச்சர் கண்டினியூஸ் வந்து ஒன்றுமே இல்லை, அந்த முக்கிய வினைச்சொல்லில் வந்து ஐஎன்ஜி ஆட் ஆகிருக்கும், அதற்கு துணையாக will be வரும். இவ்வளோதான். அதுல எல்லாம் வந்து நம்ம இஸ் வாஸ் ஆர் வேர் அந்த மாதிரி தான் நம்ம பார்த்தோம். இதில் will கூட be ஆட் பண்ணுவோம், as it is verb கூட ஐஎன்ஜி வரும். ஏன்னா கண்டினியூஸ் அப்படிங்கும் பொழுது verb கூட ஐஎன்ஜி தான் வரும். ஸோ இந்த கிளாஸ்ல வந்து உங்களுக்கு ப்ரெசன்ட் கண்டினியூஸ்னா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பாஸ்ட் கண்டினியூஸ்னா உங்களுக்கு என்னன்னு தெரிஞ்சிருக்கும், ஃபியூச்சர் கண்டினியூஸ்னாலும் என்னன்னு தெரிஞ்சிருக்கும். ஸோ இனிமேல் நீங்க வந்து சிம்பிள் ப்ரெசன்ட், பாஸ்ட், ஃபியூச்சர் கண்டிப்பாக தவறு பண்ண மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். அதே மாதிரி இப்போ பாஸ்ட் கண்டினியூஸ், ப்ரெசன்ட் கண்டினியூஸ், ஃபியூச்சர் கண்டினியூஸும் இனிமேல் நீங்கள் தவறு பண்ண மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு கிளியராக எவ்வளோ ஈஸியாக சொல்லிக் கொடுக்கணுமோ அவ்வளோ ஈஸியாக சொல்லிக் கொடுத்துருக்கேன். இது ஒரு தடவைக்கு 2 தடவை நீங்கள் பார்க்கும்பொழுது உங்களுக்கு ஈஸியாகிடும். வேர்ப்ஸ் உங்களுக்கு நிறைய தெரிஞ்சதுன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களால் சென்டென்சஸ் எழுத முடியும், பேச முடியும். ஸோ இதில் கஷ்டப்படுறதுக்கு எதுவுமே கிடையாது. நீங்கள் பாஸ்ட் டென்ஸ்னாலும் கூட அந்த வேர்புக்கு பாஸ்ட் டென்ஸ் வேர்பை ஞாபகமாக வச்சு அதை யூஸ் பண்ணணும். இதில் அந்த மாதிரி இல்லை, ப்ரெசன்ட் வேர்பைவே நம்ம எல்லா இடத்துலையும் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ ஐ ஹோப் யூ ஹவ் என்ஜாய்டு மை கிளாஸ் and you would have understood all these continuous tenses. Thank you, viewers.